வணக்கம் நண்பர்களே. புலிப்பாணி சித்த அருளால் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தன தார யோகம். இந்த பூச நட்சத்திரத்தை பிறந்தாவே ஒளி பொருந்திய நட்சத்திரம்னு பேர். அதாவது மிகவும் பிரகாசமானவர்கள். அவங்க கூட இருக்கவங்கள கூட ரொம்பவும் பிரகாசமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க. அந்த மாதிரி டைப் அவங்க. பூச நட்சத்திரக்காரங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி ஒரு நண்பர் வட்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. பூசம் மிக அற்புதமான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குன்னு பல ஸ்பெஷாலிட்டி இருந்தாலும் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில நேரங்களில் தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறதுக்கு இவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க கோதானம் தர்றது மிக மிக சிறப்பு. அதாவது லைஃப்பில் இவங்க கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் கோதானம் கொடுக்கணும். அப்படி கோதானம் முடியாதவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலன்னா, அதாவது பசு மாட்டுக்கு இவங்க ஒரு அமாவாசை நாளில் இல்லை ஒரு பௌர்ணமி நாளில் இவங்க இந்த அகத்திக்கீரையை வாங்கி அதை பசுமாட்டுக்கு வழங்கலாம். அப்படி வழங்கினாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு மிக முக்கியமாக யோகத்தை தரக்கூடிய தனதார யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரம்னா ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதினு சொல்லப்போனால் அதாவது நாகராஜன். அதாவது பாம்பு வழிபட்ட ஸ்தலங்களில் இவங்க வழிபடலாம். அப்படி பார்த்தா மிக முக்கியமான ஸ்தலங்களில் ஒன்று காளஹஸ்தி. காளஹஸ்தி சென்று இவங்க வழிபடுவதனால அதுவும் இவங்க பூச நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் ஆயில்ய நட்சத்திர அன்று இந்த காளஹஸ்தி சென்று வழிபட்டால் அவங்களுக்கு மிக பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது லைஃப்பில் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகள் பிரச்சனைகள்லாம் நீங்கி அவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்து அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏர்முகமாக வெற்றி முகமாக கண்டிப்பாக வாழ்க்கையில் அமையும். ஆகவே இவங்க கண்டிப்பாக ஒரு முறையாச்சு காளஹஸ்தி சென்று வந்தால் இவங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகம் ஏற்படும்.